ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அதாவது இந்த ப்ரோமோ வந்து காலையில நடந்து முடிஞ்ச சம்பவம். அதை போறதுக்கே இவங்க வந்து அரை மணி நேரமா ப்ரோமோ டிலே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட் வந்து லைவ்ல வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து லைவ கட் பண்ணிட்டாங்க. அதாவது பழைய எபிசோட் தூக்கி போட்டுனாங்க. இது என்னடா இது, நம்ம தர்பூசணி உள்ள வந்திருக்காப்ல, துஷார் உள்ள வந்திருக்காப்ல, நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நேத்து நைட் ஃபுல்லா லைவ கட் பண்ணி வச்சு என்ன பண்றாங்கன்னே புரிய மாட்டேது. இன்னைக்கு காலைல ப்ரோமோ போறதுக்கு லேட் பண்றாங்க. விஜய் டிவி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு புரிய மாட்டேது. சோ ஆனா இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறான்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் தான் மெயின் கண்டென்ட். நேத்து நைட்ல இருந்தே கானா வினோத் பண்ற தப்புகள் தான் வந்து வெளியே வந்து பெருசா சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. அதாவது இப்ப என்ன நடந்ததுன்னா, காலையில கானா வினோத் அவர்கள் வந்து உட்காந்து அந்த நெக்லஸ் திருடுறதுக்காக பிளான் போட்டு வந்து நெக்லஸ் பக்கத்துல சேர போட்டு உட்காந்துருக்காப்ல. அப்ப ஆதிரை வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்ப ஆதிரை வந்து என்ன அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க. உடனே வந்து நம்ம கானா வினோத் திரும்பி யாரை ஏன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் எகிரின்னு போயிட்டாப்ல. எகிரின்னு போயிட்டு ஏன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஏன்னு சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது நம்ம ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு அப்ப நாக்க கட்சின்னு வரீங்க, எதுக்கு நாக்க கடிக்கிறீங்க அப்படின்னு. நான் நாக்கெல்லாம் கடிக்கல அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆதிரி என்ன சொல்றாங்கன்னா, இவர் இப்படிதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவாப்ல அப்படின்ற மாதிரி ஆதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்பயும் கம்னு இல்ல. ஓகேவா, ஆதிரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படிதான் பண்ணி அவரை வெளியே அமிச்சிட்டாரு, இவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்து திவ்யா கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கானா வினோத் சரியான ஒரு தக்லைஃப் கொடுத்தாப்ல. கானா வினோத் என்ன சொன்னாப்லனா, நான் வந்து தர்பூசணி போறதுக்கு காரணம்னு சொல்றீங்களே, இந்த வீட்டுல நீங்க யார் யாரெல்லாம் வெளியே அமிச்சீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த வீட்டுல நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும், நீங்க தான் எவ்வளவு பேர் வெளியே அமிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கானா வினோத் அங்க போட்டு அடைக்கிறாப்ல. உடனே ஆதிரியை பாக்குறாங்க, நான் எங்கடா வெளியே அமிச்சேன், என்ன தாண்டா எல்லாரும் சேர்ந்து வெளியே அமிச்சீங்கன்ற மாதிரி அங்க ஆதிரியை பார்க்க முடிஞ்சு. சோ இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இந்த கான்வர்சேஷன் பெருசா வெடிக்குது. ஓகேவா, அதாவது கானா வினோத் வந்து அந்த கால் மேல கால் போட்டுருப்பாப்ல. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாப்ல. உடனே ஆதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி காலை தூக்கி காமிச்சதுதான் வந்து வெளியே வந்து அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்ல, அதே மாதிரி வந்து நான் இதை வந்து கண்டிப்பா வந்து விஜிஎஸ் கிட்ட மென்ஷன் பண்ணுவேன். அதாவது நீங்க வந்து இப்ப கால் மேல கால் போட்டு உட்காரீங்களா, நாங்களே கீழே 10 இருக்கோம்ல, நீங்க இப்ப கால் மேல கால் போறது எப்படி இருக்கு, எங்களெல்லாம் பார்த்து போடுற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம ஒரு அன்வான்டா ஒரு சண்டையை கிரியேட் பண்றோம்னு தோணுது ஆதிரிக்கு என்ன ஒரு தெரியுமா காண்டு, நம்ம கானா வினோத்ல தான் வெளியே போனோம், கானா வினோத்துக்கு அந்த மூஞ்சி நேரம் காலத்துக்கு வச்சதுனால தான் நம்மள வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து இப்போ உள்ள வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம். வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுக்கு காரணம் வந்து நம்ம கானா வினோத் தான் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஓட்டுகள் அதிகமா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி அதனால ஒரு திங்க் பண்ணலான்னு தெரியல. கானா வினோத் தப்பா பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியே வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதாவது 2 டீம் இருக்கும்ல, ஒன்னு கானா வினோத் டீம், இன்னொன்னு வந்து அதாவது அதர் கண்டஸ்டன்டோட பிஆர் டீம். இவங்கலாம் வந்து தூக்கி போட்டு இன்ஸ்டாலையும் அதுக்கப்புறம் நம்ம ட்விட்டர்லயும் வந்து போட்டு அடி நச்சுக்கிறாங்க மாத்தி மாத்தி. இது ஒரு கண்டென்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேத்து லைவ் கட் ஆகிறதுக்கு முன்னாடி கானா வினோத்தும் நம்ம திவ்யா கணேஷும் வந்து அந்த பொருட்களை கண்டுபிடிக்கணும்ல, அந்த உணவுப் பொருட்களை அதை வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம திவ்யா கணேஷ் வந்து காலை வந்து எட்டி வச்சிருப்பாங்க கானா வினோத்தை. அதனால கானா வினோத் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவர் ஒரு எட்டி ஒரு உத விட்டுருப்பாப்ல. பட் அது வந்து விக்கல் சுக்கிரம் மேல பட்டுட்டு இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்க வந்து பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா ட்விட்டர்ல. ஓகேவா, அங்க வந்து முதல் எடுத்த உடனே நம்ம விக்கல் சுக்கிரம் தான் வந்து கானா வினோத்தை இழுத்துட்டு போவாப்ல. அதாவது அப்ப வந்து அந்த இடத்துல நிக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டு போவாரு. அப்ப வந்து நம்ம திவ்யா கணேஷ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் முதல்ல எட்டி வச்சிருப்பாங்க. ஓகேவா, அவங்க கையில சொல்லிருக்கலாம் மேல வந்து படுதுங்க அதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையில இப்படி வந்து தள்ளி இருக்கலாம். பட் ஆனா கால்ல எட்டி வச்சது திவ்யா கணேஷ். ஓகேவா, திவ்யா கணேஷ் தான் முதல்ல எட்டி வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கானா வினோத் வந்து கண்ணு கட்டிருக்கனால அவருக்கு வந்து யார் எட்டி வச்சான்னு தெரியாம ஒரு சைடுல எட்டி வைக்கும் போது வந்து விக்கல் சுக்கிரம் மேல பட்டுச்சு. ஓகேவா, பட் ஆனா அதுவே வந்து திவ்யா கணேஷ் மேல பட்டுதுன்னா ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். சோ ஆனா இதுதான் இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் காலையிலேயே வந்து ஆதிரை கிட்ட பிரச்சனை. ஆதிரை வந்து அந்த உள்ள ஒரு வன்மத்தை வச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, கானா வினோத் நம்ம அந்த மூஞ்சி நேரம் வந்து காலை காமிச்சிட்டோம், அதனால வெளியே நம்மள தூக்கி போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஏன் வார்த்தை விட்டது அவங்க தான். ஏன் வார்த்தை விட்டதுனால கானா வினோத் சும்மாவே ட்ரிகர் ஆவாப்ல. கானா வினோத் இந்த மாதிரி ட்ரிகர் ஆக கானா வினோத்தை ஈஸியா வந்து அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கானா வினோத்துக்கு வெளியே ஒரு ஃபேம் இருக்கு, அந்த ஃபேம் வந்து நம்ம உடைக்கணும்னா கானா வினோத்துக்கு உள்ள இருக்க அந்த கோவத்தை வெளியே எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரு கேம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுதான் வந்து ப்ரோமோல காமிக்கிறாங்க. பட் ஆனா இந்த ப்ரோமோவை நீங்க சீக்கிரமாவே விட்டுருக்கலாம்ன்றதா என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா 9 மணிக்கு வர வேண்டிய ப்ரோமோ 9:30 மணிக்கு மேல வருது. அதே மாதிரி நேற்று நைட் லைவ் 12:30 மணிக்கு கட் ஆச்சு, 1 மணிக்கு மேல தான் நீங்க லைவ் திரும்பி வர்றீங்க. அதனால என்ன நடந்ததுனே தெரியல. அந்த டாஸ்கே வந்து மூட்டிங்க. ஓகேவா, அந்த டாஸ்க்ல என்ன நடந்ததுனே காமிக்கல. உள்ள இருக்கிற டாஸ்க் போச்சு மக்களே, அது 2வது ரவுண்ட் மட்டும் தான் போச்சு. ஓகேவா, அந்த போர்ட்ல எழுதினாங்களா அதெல்லாம் வந்து காமிக்கவே இல்லை, எதுவுமே காமிக்கல. அந்த போர்ட்ல 4 ரவுண்டுக்கு மேல போன மாதிரி காமிச்சாங்க. பட் ஆனா அங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் முடிஞ்சது. செகண்ட் ரவுண்ட் கானா வினோத்துக்கும் நம்ம இவங்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சது, அதாவது திவ்யா கணேஷ்க்கும் வந்து நடந்தது. அந்த ரவுண்ட் வந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க பாதிலே. அங்க நிறைய சண்டைகள் நடந்தது. விஜய் பார்வதி இது வந்து ஜட்ஜா வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாண்ட்ரா அவர்களை போட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் லைவ்ல மறைக்கப்படுது. அது எதனால எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு உங்களுக்கு எதனா டெக்னிக்கல் கிளிச் இருந்ததுன்னா அதை சொல்லிடணும், இல்லையா இந்த மாதிரி நடக்குது
அதாவது இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை நடந்தது அதையாவது சொல்லணும். எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லயே வச்சிருந்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்புவாங்க. சோ இதான் இங்க பார்க்க முடிஞ்சது. சோ கானா வினோத் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆதிரிக்கு ஒரு காண்டு இருக்கு, அந்த காண்டத்துக்கு நீங்க காமிச்சா மட்டும் தெரியுது. பட் இருந்தாலும் கானா வினோத் வந்து அவரோட வாய்ஸ் அந்த டோன் எல்லாம் வந்து மாத்தினும் நான் நினைக்கிறேன். கானா வினோதா போர்ட்ரே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்களே, அவ்வளவுதான். ஆதிரி வந்து கானா வினோத் வந்து நான் ரிசர்ச் பண்ணுவேன், கண்டிப்பா வந்து வீக்கெண்ட்ல சொல்லுவேன் சொல்லிட்டு ஒரு 10 தடவைக்கு மேல ரிசர்ச் பண்ணிட்டாங்க. கானா வினோத் சேர் மேல கால் போட்டு உட்காந்துருக்கும், ஆதிரி மூஞ்சிக்கு நேரா கால திரும்ப வச்சதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களாம் கீழே பத்துட்டு இருக்கோம், ஓகேவா, நாங்களாம் கீழே பத்துட்டு இருக்கோம், அந்த டைம்ல வந்து ஒரு கால் மேல கால் போட்டுட்டு இருக்காரு, அது வந்து இப்ப எங்க மூஞ்சிக்கு நேரா தானே கால் போடுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதான் சொல்றல, அது வந்து வன்மங்கள் தான். ஆதிரே கானா வினோத் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சம்பவங்கள்ல யாரு ரைட் யாரு தப்புன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.